இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் சத்திய நேர நிகழ்ச்சியிலே உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே கிட்டத்தட்ட 11 மாதங்கள் நாம் இந்த தொடர் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆரம்பத்திலே கலாத்தியர் நிருபத்தை குறித்து நாம் படித்தோம். முழு புஸ்தகத்திற்கும் ஒரு தலைப்பு போட்டோம். வாட் இஸ் த காஸ்பல், சுவிசேஷம் என்றால் என்ன என்கிறதை 6 அதிகாரத்திலிருந்து 6 அரை மணி நேர செய்திகளாக பார்த்தோம். அதற்கு பின்பு 1 பேதுருவை பார்த்தோம். நாம் நிற்பது மெய்யான தேவ கிருபை என்று அவர் 5ஆம் அதிகாரத்திலே அவர் முடித்திருப்பார். அப்போ மெய்யான தேவ கிருபை என்றால் என்ன என்று அங்கே 5 குறிப்புகளை 5 அரை மணி நேர செய்திகளாக நாம் பார்த்தோம். அதற்கு பின்பு நாம் எபிரேய நிருபத்தை படித்தோம். கிருபையை பற்றி கொள்ள கடவோம் என்று அவர் முடிப்பார் 12ஆம் அதிகாரத்தின் கடைசியிலே. எனவே கிருபையை பற்றி கொள்ள கடவுனா என்ன அப்படின்னு சொல்லி 1ஆம் அதிகாரத்திலிருந்து 13 அதிகாரங்களையும் நாம் அரை மணி நேர செய்திகளாக பார்த்தோம். அதற்கு பின்பு கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம் ரோமர் நிருபத்தை மைண்ட் ரினுவல், காஸ்பல் மைண்ட் ரினுவல் ரிமைண்டராக கம்ப்ளீட்டாக நம்ம 16 அதிகாரத்தையும் நம்ம பார்த்து முடித்தோம். அதனுடைய உச்சகட்டம் நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் என்று சொல்லி அந்த சுவிசேஷ நற்செய்தியை நாம் முடித்தோம். எனவே நாம் இந்த நான் கூடுகையிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய சில காரியங்களை பேசலாம் என்று ஆவியானவர் நடத்தினார். எனவே நாம் இந்த ஒரு 3 அரை மணி நேர செய்திகள் அதை நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். அதற்கு தலைப்பாக 2 ஐஸ் அப்படின்னு கொடுத்துரு. 2 கண்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே 2 கண்களைப் போல, 2 கால்களைப் போல, 2 கைகளைப் போல நமக்கு இருக்க வேண்டியது வேதமும் ஜெபமும். எனவே இந்த நாளிலே நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேத வாசிப்பதும் ஜெபிப்பதும் எவ்வளவு முக்கியமானது, நாம் ஏன் அதை செய்ய வேண்டும் என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் அநேக செய்திகளை நாம் கேட்கிறோம், ஆனால் ட்ரைனிங் நமக்கு இல்லை, ப்ராக்டிக்கலாக இல்லை, அல்லது டீச்சிங் இல்லை. எனவே இதை குறித்து தான ஒரு டீச்சிங்கை நான் உங்களுக்கு சொல்லுவதற்கு ஆவியானவர் என்னை ஏவினார். எனவே இதை நீங்கள் கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையில் டோட்டலாக நீங்கள் சேஞ்சாக வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் சத்திய நேர நிகழ்ச்சியிலே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது யோவான் 8:32 நம்ம அதை எடுத்தோம். தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி. அப்போ பிலீவர் திரும்ப திரும்ப வேதத்திலையும் ஜெபத்திலையும் தரித்திருக்கும் போது மாத்திரம்தான் அவனுடைய லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை குறித்து தான ஒரு அறிவு மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகுது. அரை மணி நேரம் ஒரு செய்தியை கேட்கும்போது அதில் உங்களுக்கு விடுதலை வரணும். அதான் அப்போ சத்தியம். ஆனால் அது சத்தியம் கிடையாது, அது ஒரு லெக்சர். திரும்ப திரும்ப நீங்கள் இதை மைண்டுக்குள்ளே கொண்டு வரும்போது உங்கள் லைஃப்பில் உள்ள ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகணும். வியாதியாக இருந்தால் வியாதி வெளியே போகணும், பாவத்திலேருந்து வெளியே வரணும், சாபம் என்னை அணுக முடியாதுன்னு அறிய முடியணும், பொருளாதார பிரச்சனை இருந்தால் அதிலேருந்து நீங்கள் டெலிவரன்ஸ் ஆகணும், கடன் பிரச்சனை இருந்தால் அதிலேருந்து வெளியே வந்து தான் ஆகணும். ஏன் அப்படின்னா ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது அவன் புது சிருஷ்டி ஆகிறான். இதெல்லாம் இந்த சத்தியங்களை அடிக்க படிக்க அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் 2 கண்கள் என்கிற தலைப்பில் நான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா நம்ம ஆண்டவரோடு தான் இருப்போம். சில நேரம் நம்ம கண்ணு தெரியாமல் போயிடும், கண்ணு நமக்கு திறக்கப்படும். ஸோ ஒரு வசனத்தை நான் படிக்கலான் இருக்கேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, லூக்கா 24:31. அப்பொழுது அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். அப்பொழுது அவளுடைய கண்கள் ஆண்டவரோடு தான் வராங்க, ஆண்டவரோடு தான் இருக்காங்க, ஆனால் கண்ணு அப்படி மூடி இருக்கு. அதனால தான் கண்ணு திறக்கப்படணும். அவர் என்ன செஞ்சு கொண்டிருந்தார் என்றால் வேத வாக்கியங்களை விளக்கி கொண்டிருந்தார்.
ஸோ அதனால தான் நான் இந்த வேதத்தை உங்களுக்கு விளக்க வரணும், அதை வாசிக்கிறதுல எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரியம் இங்கே நடந்திருக்கு. 2 கொரிந்தியர், இதெல்லாம் ஒரு முக்கியமான கீ டெக்ஸ்ட் உங்களுக்கு நல்ல மைண்டில் வரணும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவளுடைய மனதை குருடாக்கினான். அவளுடைய மனதை குருடாக்கினான். மனசு குருடாயிட்டு. அப்போதே பார்த்தா கண்ணு திறக்கப்படணும். இப்போ மைண்டு, அந்த மைண்ட் செட்டே கிடையாது இப்போ. அந்த மாதிரி, ஏன்னா தேவ சாயலாக இருக்கிற இந்த சுவிசேஷம் ஒரு மனுஷன் கேள்விப்படும்போது அவனை விடுதலையாக்கும். ஆனால் அதை செய்ய விடாதபடி குருடாக்கி வச்சிருக்கிறார். அது என்ன மாபெரும் நற்செய்தி! என்னால் அது விளங்கிடவே முடியாது. நான் பாவியாக இருக்கும்போதே அவர் என்னை நேசிக்கிறார், இந்த செய்தியை விளங்கிட முடியாது. அது எப்போ விளங்கும்? நான் பைபிள் எடுத்து படித்தா தானே விளங்கும். அந்த வசனத்தை கேட்டால் தானே விளங்கும். பழைய ஏற்பாடை படித்து புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது தானே அவர் எவ்வளவா என்னை நேசிக்கிறார் என்று கண்டுபிடிக்க முடியும். அது கண்டுபிடிக்க முடியாதபடி நம்முடைய மனது குருடாக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் வேதத்தை வாசிக்கிறது, ஜெபத்தில் தரித்திருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஸோ இதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறந்துடக்கூடாது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பவுல் அடிக்கடி ஜெபிக்கும்போது அவருடைய ஜெபக்குறிப்பினுடைய கடைசி வார்த்தையிலே உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஒரு ஜெபக்குறிப்பு அப்படி வரிசையாக சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறாரு, நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஸோ பிரகாசமுள்ள மனக்கண்ணு நமக்கு வரணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் தெளிவாக சொன்னதுனால தான் இதை உங்கள் மத்தியில் பேசி கொண்டிருக்கிறோம். பவுலை குறித்து ஆண்டவர் சொன்ன தரிசனம் இதில் உண்மையாக இருக்கிறது. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரம். ஸோ ஆண்டவர் திரும்ப திரும்ப இதை எனக்கு நினைப்பூட்டுகினார். அதனால தான் உங்கள் மத்தியில் இது சொல்கிறோம். இது என்னுடைய அழைப்பு மாத்திரமல்ல, என்னுடைய தரிசனம் மாத்திரமல்ல. இதை குறித்து ஜனங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும் என்று கர்த்தர் பாரப்படுத்தினபடினாலே இதை பேசுகிறோம். 26ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவளுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன். டு ஓப்பன் தியர் ஐஸ், டார்க்னஸ் டு லைட். பிரியமானவர்களே, நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டியது. நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஸோ அதனால் நான் என்ன சொல்லலாம் இருக்கேன்னா, இந்த பைபிள் வாசிக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட், என்ன ஒரு முக்கியத்துவம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அநேக காரியங்களை சொல்லுவதற்கு முன்பாக நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஏன் இந்த பைபிள் படிக்கிறதுல ரொம்ப முக்கியம் இருக்குது, அல்லது ஏன் இந்த பைபிளை நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Why should we read the Bible and pray to God? ஸோ ஜெபிப்பதிலும் வேதத்தை வாசிப்பதையும் நாம் ஏன் செய்ய வேண்டும்? அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய பெனிஃபிட் என்ன? இது நமக்கு தெரிஞ்சிட்டு அப்படின்னா நம்ம டோட்டல் லைஃப்பும் மாறிடும். நமக்கு தெரிகிறதே கிடையாது. அதனால தான் ப்ராப்ளம். யாராவது நமக்காக ஜெபம் பண்ணிட மாட்டாங்களா? யாராவது மேலே வந்து கையை வச்சு ஏதாவது சொல்லிட மாட்டாங்களா? அல்லது ஏதாவது ஒன்று நடந்துருமா, மேலே இருந்து பொத்துன்னு விழுந்துடாது, இப்படியே தான் நம்ம அப்படியே அப்படி போகிறோமே தவிர நாம் பர்சனலாக இந்த வேதத்தை எடுத்து படிக்கிறதே இல்லை. இந்த வேதம்தான் நம்மளை வாழ வைக்க ஆண்டவர் கொடுத்தது.
ஏன் இந்த பைபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்னால் அதுக்கு ஒரு 4 காரியங்களை முதல்ல இந்த வாரத்தில் நான் சொல்லணுன்ட்டு விரும்புகிறேன். அடுத்த வாரத்தில் கொஞ்சம் சொல்கிறேன். நீங்கள் தொடர்ந்து இந்த செய்தியை கேட்கும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். எல்லாமே நீங்கள் முதலூர் சி சுதாகரன்ட்டு யூடியூப்பில் போய் தட்டினீங்கன்னா வந்துடும், எல்லா செய்தியும் வந்துடும். இந்த செய்தி மிக முக்கியமானது. பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலிருந்து நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாடு மறைந்துள்ளது, புதிய ஏற்பாட்டிலே பழைய ஏற்பாடு மலர்ந்துள்ளது. ஸோ அதனால் ரெண்டுமே நமக்கு அப்படியே வந்துக்கிட்டே 2 ரயில் தண்டவாளம் மாதிரி. ஆனால் புதிய ஏற்பாடு பழசை விட ஏன் வாங்கி நிற்கு அப்படின்னா, அது இயேசு கிறிஸ்து வந்ததுனால அது பழைய ஏற்பாடெல்லாம் ரிட்டன் வேர்ட் ஆஃப் காடு, புதிய ஏற்பாடெல்லாம் லிவிங் வேர்ட் ஆஃப் காடாக மாறிடும். அது நமக்குள்ளே வாசம் பண்ணி அப்படி வந்துடும் இந்த வார்த்தை. அதனால் ரெண்டுமே நமக்கு தெரியணும். பைபிள் வார்த்தையும் வேணும், அதே நேரத்தில் வாழ்க்கை, அதாவது கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த அனுபவங்களும் நமக்கு மிக முக்கியமானது. ஏன் இந்த பைபிளை படிக்கணும்னா, டு நோ த ஹார்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு அதான் தேவனுடைய இருதயத்தை நாம் இந்த ஹார்ட் பீட் அறியணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் நினைக்கிற மாதிரிலாம் கடவுள் கிடையாது. ஆனால் பைபிளில் ஆண்டவர் எப்படி இருக்காருன்னு தெளிவாக இருக்குது. பழைய ஏற்பாட்டில் ஒன்று சொல்கிறேன், நான் பாருங்களேன் உங்களுக்கு. அது அப்படி பளீரென்று இருக்கும். இந்த யோனா தீர்க்க தரிசன புக்கில் நம்ம படிக்கிறோம். அவன் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், இப்படி நிறைய டாக் வச்சுருந்தார். மைண்ட் செட்டிங் என்னென்னா, யூதர்களை அவர் நேசிக்கிறாரு, ஆனால் அவர் புறஜாதியரை அடிப்பார், இப்படிலாம் மைண்ட் செட் இருந்துச்சு அவங்களுக்கு. அது மாத்திரமில்லை, அவன் மைண்ட் முழுவதும் என்னென்னா, ஒருத்தன் ஆண்டவருக்கு பிரியலைன்னா அவன் அழிஞ்சிடணும், இந்த மாதிரினே தவிர அவனுக்கு ஒரு செய்தி சொல்லி அவனை திருத்தணுங்கிற மைண்ட் செட்லாம் யாருக்கும் கிடையாது. ஆண்டவர் யோனா கதையில் நம்ம நல்லா தெரியும். மீன், செடி, புழு, கீழ்காற்று, கடல் எல்லாம் கீழ்ப்படிந்தது. யோனா மாத்திரம் கீழ்ப்படியில். ஆண்டவர் அவனுக்கு ஒரு டீச் பண்ணார். கடைசியில் ஒன்று சொல்லுவார், அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ. இதுதான் அந்த ஹார்ட் பீட் ஆஃப் காட். அதுக்கு தான் பைபிள் வாசி. ஓசியாவில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, எப்ராஹிமே உன்னை நான் எப்படிப்பா கைவிடு. இந்த ஓசியாவும் ஆமோஸும் தான் கடைசி தீர்க்கதரிசிகள். இந்த இஸ்ரவேல் 10 கோத்திரம் அழியும் போது சொன்னார், சொல்லியிருந்தார், நான் அழிஞ்சு போகிறீங்க. ஆனால் அவரால் தாங்க முடியல. நான் எப்படிப்பா. நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இதே மாதிரி தான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், எவனோ அவன், யோவான் 3:16, எவனோ அவன், யோவான் 3:16, எவனோ அவன் கெட்டு போகாமல். அது யாராக இருந்தாலும் சரி, முஸ்லீமோ, ஹிந்துவோ, சிஎஸ்ஐ கிறிஸ்தவனோ, அல்லது சிபிஎம் கிறிஸ்தவரோ, அல்லனா ஆர்சி கிறிஸ்தவரோ, அல்லனா XRYZ, நீங்கள் எந்த கோயிலுக்கு, எவனோ அவன், இயேசு கிறிஸ்துவ ஒரு மனிதன் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன், அவன் நம்புகிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தான் சுவிசேஷம். அப்போ ஆண்டவருடைய ஹார்ட் பீட்ஸ் அதுதான் பைபிள். ஸோ பழைய ஏற்பாட்டில் ஒன்று சொன்னேன், புதிய ஏற்பாட்டில் ஒன்று சொல்கிறேன். ஸோ ஆண்டவரை அவருடைய அந்த ஹார்ட் பீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அறியணும். நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்க போகிறீங்கன்னா, நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னா, அந்த ஓனருக்கு மைண்டில் என்ன இருக்கோ அதை செய்கிறது தான் கரெக்டாகும். நீங்கள் செய்கிறது அது வேஸ்ட் ஆகிரும். நீங்கள் நல்லையே செஞ்சாலும் அது வேஸ்ட் ஆகிரும். ஓனர் மைண்டில் ஒன்று வச்சுருப்பார், அந்த மைண்ட் செட்டு. அதை யாரெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி செய்கிறானோ அவனுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெஷல், அவர் கண்ணில் தயவு கிடைக்கும். ஓய் நம்ம ஏன் வேதத்தை படிக்கணும், அதனுடைய முக்கியம் என்ன, ஏன் ஜெபத்தில் தரித்திருக்கணும், ஏன் தேவனோடு நம்ம உட்காரணும், தனித்து ஏன் போய் உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னா, தேவனுடைய மைண்ட் செட்
அதனால தான் அவர் சொல்லி கொடுக்காரு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்கிற மாதிரி பூமியில். அப்போ அவருடைய சித்தம் ஒன்று இருக்குது, அவருடைய மைண்ட் செட்டு ஒன்று இருக்குது, அவருடைய ஹார்ட் பீட் ஒன்று இருக்குது. அவர் ஒரு மனிதன் கூட கட்டு போகக்கூடாதுங்கிற எவ்வளோ தீவிரமாக தன்னுடைய சொந்த பையனை அனுப்பி என்னை மீட்டிருக்காரு. நான் ஒரு விலையேறப்பட்டவன் அப்படிங்கிற தாட். ஒவ்வொரு மனிதர்களும் விலையேறப்பட்டவர்கள், நம்ம சும்மா இருக்க முடியாது, அவனுக்கு ஏதாவது செஞ்சாகணும். இந்த தாட்டு யாரெல்லாம் பைபிளை ஒழுங்காக படித்தாங்களோ, யாரெல்லாம் பைபிள் ஒழுங்காக படித்து ஜெபிக்க ஆரம்பித்தார்களோ அவர்களால் சும்மா இருக்க முடியாது. அதனால தான் இங்கிலாந்தை விட்டார்கள், இந்தியா வந்தார்கள். அதனால தான் தமிழ்நாடை விட்டார்கள், வட இந்தியா சென்றார்கள். வேதம்தான். ஜெபிக்கிற இடத்தில் தான் சீடர்கள் உருவார்கள், ஜெபிக்கிற இடத்திலிருந்து தான் மிஷினரிகள் உருவாவார்கள், ஜெபிக்கிற இடத்திலிருந்து தான் இரத்த சாட்சிகள் உருவாவார்கள். பிரியமானவர்களே, அது ஸ்டார்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா பைபிள். அதான் 2 eyes அப்படின்னு நான் இதை எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். தேவனுடைய இருதயத்தின் காரியங்களை எழுதப்பட்ட வார்த்தை மாத்திரமல்ல, வாழும் வார்த்தையாக இயேசு கிறிஸ்து மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். எனவே வேதம் வாசிக்கிறது நமக்கு மிக 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 முக்கியமானது. காலையிலே அவருடைய சமூகத்திலே உட்காரக்கூடியது மிக முக்கியமானது. என்ன செய்வீங்களோ தெரியாது, சீக்கிரம் படுக்க ஆரம்பிங்க. இந்த செய்தியை கேட்ட பிறகு காலையில் குறைஞ்சது ஒரு 4:30 மணிக்காவது எழும்பி பல்லு விளக்கிட்டு நல்ல முகத்தை கழுவி நல்ல தலை சீவி பவுடர் போட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாய் எடுத்து உங்கள் காலில் இல்லைன்னா ப்ரேயர் ரூமில் இல்லைன்னா ஏதாவது ஒரு மூலையில் உங்கள் ஜெப இடத்துல விரித்து 2 பாட்டு எடுத்து படித்து பாருங்கள். ஏதாவது ஒரு 2 பாட்டு, கன்வென்ஷன் பாட்டோ, ஃபாதர் பாட்டோ, அல்லது ஒரு கீர்த்தனை பாட்டோ, அல்லது ஒரு பாமலை பாட்டோ, ஏதாவது உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை எடுத்து ஆண்டவரை துதித்து 2 பாடல் பாடி கிரமமாக வேதத்தை வாசிக்க பழகுங்கள். ஆதியாகமம் முதல் 2 அதிகாரம் படிங்க. ஒருவேளை நீங்கள் வளர்ச்சியாக இருந்தீங்கன்னா ஒரு 5 அதிகாரம் படிங்க ஒரு நாளைக்கு. அல்லது இன்னும் நீங்கள் வளர்ந்துருந்தீங்கன்னா ஒரு அதிகாரத்தை எடுத்து அதை தியானித்து அந்த வசனத்தில் ஆண்டு என்ன பேசுகிறான்னு ஒரு நோட்டில் எழுதுங்க. மத்தியானம் கொஞ்சம் நேரம் வேதம் வாசிங்க. நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைத்தால் ஒரு 10 அதிகாரமாவது வாசிங்க சாயங்கால டைமில். இரவிலே புதிய ஏற்பாட்டிலே நிருபங்களை படிக்க பழகுங்கள். திரும்ப 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 நீங்கள் படிக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, தேவனுடைய அந்த ஹார்ட் பீட்டை உங்கள் ஆவியில் ஆவியானவர் உணர வைப்பார். இப்போ ஒரு வசனம் படிக்கணும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு ஆவியானவர் நம்ம ஆவியில் ரிவீல் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா, ஆவியானவர் தான் தேவனை பற்றிய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இங்கே போட்டிருக்கு நமக்கோ. இங்கே என்ன மேட்ரு பேசப்பட்டிருக்கு அப்படி தெரியுன்னா, அந்த 1ஆம் வசனத்துலேருந்து படித்து பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனத்தில் அவர் சொல்லுவார், சிலுவையில் அறையப்பட்ட அவரே என்று, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே என்று வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். அந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து, அவர் ஏன் அடிக்கப்பட்டார்? அவர் எனக்காக அடிக்கப்பட்டார். நான் வாழணுங்கிறதுக்காக, நான் வியாதி இல்லாமல் வாழணும், நான் பாவம் இல்லாமல் வாழணும், நான் ஒரு தரித்திரமான வாழ்க்கை வாழக்கூடாது என்பதற்காக, நான் இந்த உலகத்தில் வர்ற பாடுகள், பிரச்சனைகள், துன்பங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் வெற்றி பெற்றார். அதனால் நானும் ஜெயங்கொள்ளுவேன் என்கிற தாற்பரியத்தை ஆவியானவர் நமக்கு விளங்க வைக்கணும். அது விளங்கணும் அப்படின்னா வேதத்தை படிக்கணும், அவரோட உட்காரணும். அதான் நமக்கோ தேவன் அவைகளை. ஸோ அதனால தான் வேதம் வாசிக்கிறது மாத்திரம் இல்லை, ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, இந்த 2ம் ஜாயிண்ட் ஆகும்போது ஆவியானவருடைய அந்த ப்ரெசன்ஸ், அந்த அனாய்டிங், அது நம்ம ஆவியில் நம்மளை வெளிப்படுத்துகிறத ரிவீல். இதுக்கு பேர் ரெவலேஷன் நாலேஜ்.
அகடமிக் நாலேஜ் கிடையாது. நீங்கள் இப்போ பாருங்கள், நம்ம சபையில் பார்த்தீங்கன்னா குயிஸ் வச்சிங்கன்னா எல்லோரும் ப்ரைஸ் எடுத்துருவாங்க. ஆதி ஆகமத்தில் குயிஸ் வைங்க, உடனே எடுத்துருவாங்க. இந்த எபேசியர் 6 அதிகாரத்தையும் மனப்பாடம் பண்ணுங்கன்னா மனப்பாடம் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் டக் டக் டக்குன்னு ஒப்பிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் லைஃப் சேஞ்சிங் இருக்காது. வாழ்க்கை மாற்றம் ஏன் இல்லாமல் போகுது அப்படின்னா, அந்த வார்த்தை அவங்களுக்குள்ள அகடமிக் நாலேஜாக தான் இருக்கே தவிர ரெவலேஷன் நாலேஜாக மாறல. அது எப்படி மாறுது? நீங்கள் வசனத்தை வாசிக்கணும், வசனத்தை தியானம் பண்ணணும், வசனத்தை மனப்பாடம் பண்ணணும். இது எனக்குன்னு நீங்கள் எடுத்து அதை ஜெபத்துலையும் ஆவியிலையும் நிரம்பி அதை அந்த இருதயத்தில் நீங்கள் உணர்வடைஞ்சி அது எனக்குன்னு நீங்கள் அதை விசுவாசத்தோடு வராத பட்சத்தில் உங்களுக்குள்ள அதை ஆக்டிவேஷனுக்கே வராது. இன்னையிலேருந்து தெரிஞ்சுக்கிடுங்க. இன்னும் நீங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, இன்னும் கசப்பாக இருக்கீங்க, இன்னும் மன்னிக்க முடியாமல் இருக்கீங்க. யாரையும் பார்த்தா உங்களுக்கால நேரில் பேச முடியல. ஒரு கல்யாணம் வச்சா 5-10 பேருக்கு கார்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. காரணம், பைபிள்லாம் வாசிக்கிறீங்க. ஏன் அப்படின்னா உங்கள்கிட்ட ஆவியானவருடைய அந்த டச் இல்லை, தொடுதல். ஆவியானவர் தான் இந்த வசனத்தின் ஆக்கியோ. அவர் நம்ம ஹார்ட்டில் வரும்போது அந்த கனியை அவர் உண்டாக்கி விடுறார். அன்பு, சந்தோஷம், சமாதானம் தன்னால் வரும். அதனால தான் ஆவியிலே நிரம்புகிற ஒரு வாழ்க்கை மிக முக்கியம். வசனத்தில் நிரம்புகிற வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஜபத்தில் தரித்திருக்கிற வாழ்க்கை மிக மிக முக்கியம். அதுதான் இப்போ பேசுகிறோம். 2 கண்கள் நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையில் நம்மளை தூக்கி நிறுத்தக்கூடியது. இதெல்லாம் இல்லை அப்படின்னா நம்ம இருதயம் கடினமாயிரும். நம்ம சண்டை போடுவோம், ஒரு குரூப்பிட்ட பேச மாட்டோம், ஆனால் நம்ம ஊழியம் செய்வோம், எல்லாத்தையும் ஈடுபடுவோம். ஒரு பகுதி இருட்டாகவே இருக்கும். போட்டிருக்கு ரோமரை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ரோமர் 1ஆம் அதிகாரம் 21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவளுடைய இருதயம் இருளடைந்தது. ஸோ தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க, 28வது வசனம், தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லை. அதாவது ஆண்டவருடைய வார்த்தை, தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய வார்த்தை இதில் ஸ்பீடு இல்லாதனால அந்த தேவனுடைய இருதயம் அவங்களுக்கு வெளிப்படுத்தப்படாதனால அவங்க இருதயமே ஹார்ட்டே காடாயிருது. ஸோ அதனால் வேதம் வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஆவியானவருடைய அகத்தூண்டுதலில் நாம் வாசிக்கிறது மாத்திரம் இல்லை, அது ஜெபத்திலே தரித்திருந்து அந்த தேவ பிரசன்னத்தோடு வாசிக்கிறது மிக மிக முக்கியம். அடுத்து ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, இந்த தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது தான் நம்ம தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிக்க முடியும். காட்ஸ் வில். சரியா? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் 3 நாள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கார் பவுல். 10லேருந்து 16 வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கு. அனனியாட்ட ஆண்டவர் பேசுகிறாரு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் க்ளீனாக அட்ரஸ் கொடுத்து அனுப்புகிறார். அவன் ஊர் பேர் என்ன, சொந்த ஊர் எது, எந்த தெருவில் தங்கியிருக்கான், க்ளீனாக சொல்லி அனுப்பி அங்கே போகும்போது அவனுக்கு டைரக்ஷன் கிடைக்கும். அப்போ அவன் 3 நாள் ஜெபத்தில் இருந்ததுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு டைரக்ஷன் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் நம்ம வாழ்க்கையில் வேதம் புரிஞ்சிச்சோ புரியலையோ அதை வாசிக்கிட்டே இருக்கணும். எனக்கு விளங்கலை புரியல அதெல்லாம் ரெண்டாவது. நான் 9th படிக்கும்போது 8ஆவது படிக்கும்போது கடைசியில் இதை வேதத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி வரைக்கும் படிக்கிறேன். கிட்டத்தட்ட 90 தடவைக்கு அதிகமாக படிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் புதுசாக தான் இருக்கும். படிக்க 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 அது ஒரு பெரிய மாற்றம் எனக்குள்ளே உண்டாக்கும். ஆனால் ஒவ்வொன்றுலையும் அதை நம்மளை வாழ வைக்கும். இங்கே ஒரு மந்திரி இருக்கார், நம்ம எல்லாருக்கும் தெரியும், கந்தாகை மந்திரி. அவர் ரதத்தில் தான் போகிறாரு. ஆனால் அப்பவும் ஒரு ஏசாயா புக்கை படிச்சுக்கிட்டே போகிறார். விளங்கலை. ஆண்டவர் ஒரு பிலிப்பு அனுப்புகிறார். பிலிப்பு அங்கே மெசேஜ் கொடுக்காரு. பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாடு வெளிச்சத்துக்கு க்ளீனாக மெசேஜ் கொடுக்காரு. இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னவுடனே தான் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காரு. அங்கே ஒரு ஞானசானம் நடக்கு. உடனே பிலிப்பை ஆவியானவர் கொண்டு போகிறத பார்க்குறோம். அப்போ
நீங்கள் வாசித்து கொண்டே இருந்தால் உங்களுக்கு விளங்கினால கூட ஆண்டவர் ஒரு ஆளை அனுப்புகிறார், ஒரு பைபிள் டீச்சர் அனுப்புவார், ஒரு நல்ல ஸ்டடி பைபிளை உங்களுக்கு தருவார். அதாவது உங்களுடைய வாஞ்சை அதிலே இருக்கணும். அப்படி இருக்க என்ன நடக்கும்னா தேவ சித்தத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்னேன், தேவனுடைய அந்த ஹார்ட், இருதயம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம் அது என்னன்னு அழகாக உங்களால் கண்டுபிடிச்சிருவீங்க. ரொம்ப ஈஸியாக நம்மளால் முடியும். திரும்ப திரும்ப ஆண்டவருக்கு எது பிரிய இல்லாத காரியம் அப்படின்னு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ பிரியமானவர்களே, இதிலே நாம் வளர வேண்டும். இதிலே நாம் ஆண்டவருக்காக வாழுகிறது மாத்திரமல்ல, இதில் ஸ்டபனாக இருக்கணும். காலையில் 5 மணிக்கு நான் அங்கே தான் உட்காந்துருக்கேன். உங்களுக்கு 5 மணிக்கு முடியலன்னா 4 மணிக்கு எழும்பியிருக்கேன். ஒரு நல்ல டிப்ஸ் என்னென்னா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் முதல் வாரம், பேசாமல் குளிச்சிருங்க 4-4:30. நீங்கள் யூத்தாக இருக்கீங்க, வாலிப பையனாக இருக்கீங்க, அல்லது யங் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா குளிச்சிடணும். நல்லா குளிச்சிட்டிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. பிறகு உட்காந்து நீங்கள் நேர் முழங்கால் போட்டு ஜெபித்து பாருங்கள், உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் வரும். பிரியமானவர்களே, இதை மறந்துடவே கூடாது. ஸோ நான் சொல்லிக்கிட்டு இருக்குது என்னென்னா, ஹார்ட் ஆஃப் காட், அடுத்தாவது வில் ஆஃப் காட். மூணாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அந்த வேதத்தை படிக்கிறதுனுடைய மிக மிக முக்கியமான ஒரு காரியம், அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்கதிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிட்டு அப்போஸ்தலரால் அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. பவர் ஆஃப் காட். நீங்கள் இப்படி பைபிள், ஜெபம், ஆவியானவருடைய ப்ரெசன்ஸில் இருக்க என்ன நடக்கும்னா, உங்கள்கிட்ட இருந்து மேனிஃபெஸ்டேஷன், பவர் ஆஃப் காட் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கிறோம். நீங்கள் ரோமர் 15:18 இதை குறித்து படிக்கலாம். அப்போஸ்தலர் 4:29 படிக்கலாம். அப்போஸ்தலர் 4:29 பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ப்ரேயர் இருக்கும். 31 இருக்குது, 30 இருக்குது. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாடுகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக, அதாவது வசனம், ப்ரேயர், ஆவியானவர் பிரிக்கவே முடியாது. உங்களுக்கு வயசு எத்தனையோ அத்தனை தடவை நீங்கள் அட்லீஸ்ட் வேதம் வாசித்து பாருங்கள், உங்கள்கிட்ட இருந்து பவர் ஆஃப் காட் ரிலீஸ் ஆகிறத நம்ம பார்க்கலாம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். மீதியை நாம் அடுத்த வாரத்திலே பார்ப்போம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. நீர் எங்களை நேசிக்கிறீர். இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே ஜீவனாய் போய்கொண்டிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.